கணக்கு கேட்டதால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு கட்சி தொடங்கியவர் எம்ஜிஆர் என பேரவையில் கடம்பூர் ராஜு கூறியிருக்கிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026 முடிக்க வேண்டியவர்களின் கணக்கை முடித்து புதிய கணக்கை இபிஎஸ் தொடங்குவார் எனவும் அவர் தற்போது சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். அதிமுக தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருப்பதாக அவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியிருக்கிறார். அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்த நிலையில் பேரவையில் தங்கம் தென்னரசு தனது பேச்சை தொடங்கியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் கணக்கு சரியாக இருக்கும் என அதிமுக எம்எல்ஏ எஸ்பி வேலுமணி கூறியிருக்கிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஊரக வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த துறை மீதான விவாதத்தில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தன்னுடைய பேச்சை முடிக்கும் போது ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். கணக்கு தொடர்பாக அவர் ஆரம்பித்து வைத்த அந்த கருத்து அவையில சற்று சலசலப்பையும் ஒரு விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அவர் தெரிவிக்கும் போது கணக்கு கேட்டதால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் இந்த கட்சியினுடைய அதிமுக என்ற அந்த கட்சியினுடைய நிறுவனர் எம்ஜிஆர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர் 2026 முடிக்க வேண்டியவருடைய கணக்கை முடித்து புதிய கணக்கை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தொடங்கும் என்றும் கடம்பூர் ராஜு தன்னுடைய உரையில தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசும்போது அதிமுக கணக்கு கேட்டதால் தொடங்கப்பட்ட கட்சி தான், ஆனால் இன்று அவர்கள் தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை அவர் சட்டப்பேரவையில தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்ததற்காகவே இத ஒரு கருத்தை தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில டெல்லி சென்று திரும்பிய முன்னாள் அமைச்சர் அதிமுகவினுடைய கொறடாவாக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி சட்டப்பேரவையில பேசும்போது எடப்பாடி போடக்கூடிய கணக்கு எப்போதும் சரியாகத்தான் இருக்கும், ஊட்டி கழித்து பார்த்தால் கணக்கு சரியாக வரும் என்று ஒரு பதிலை அமைச்சர் தங்கம் தென்னரசுடைய கருத்துக்கு அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில எடப்பாடி பழனிசாமி போடக்கூடிய கணக்கும் அதிமுகவில் சரியாகத்தான் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருந்த நிலையில அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில அமைச்சர் பெரியசாமி பேசும்போது அதிமுகவினர் அண்ணாவையும் மறந்து விட்டீர்கள், உங்கள் அம்மாவையும், அதாவது அதிமுக பொதுச் செயலாளராக இருந்து முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களையும் மறந்து விட்டீர்கள் என்பதை பெரியசாமி குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த கணக்கு வைத்து சட்டப்பேரவையில ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் பேசிய கருத்துக்கள் என்பது சட்டப்பேரவையில ஒரு சில சிரிப்பலைகளை ஏற்படுத்தியிருந்தாலும் அரசியல் ரீதியாக இது ஒரு சில சலசலப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.